அடி இல்லைங்களா? சரி சரி. நான் அப்படியே மம்டியில் எடுத்துங்க. எது வரைக்கும் இருக்குது? எது வரைக்கும் இருக்குது? பைப் வந்துட்டு போயிட்டுருக்குதுங்க. அதை வந்துட்டு பெரியருக்கு வேணுமா, அதுதான் மம்டியில் எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஜேசிபியில் மேலாப்பில் எடுத்தாச்சு. ஆமாம், டிராக்டர் வந்தால் அள்ளி போடலாமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. கூடவே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஓரத்துலேருந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. சைடில் இருக்கிற மண்ணை கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் மேடாக போட்ட மாதிரி லெவல் பண்ணிட்டு வரணும். ஒரு 2 அடி ரோட்லேருந்து ஒரு 2 அடி ஆழத்துக்கு இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்குது. பள்ளத்துக்கு வந்துட்டு இப்போ சைடில் கட் பண்ணி அப்படியே ஒரு மட்டமாக எடுத்துகிட்டு போகிறோம். மட்டம் போகலாமாம்மா? இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கார் இருக்குதுங்க. அவர் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. கொஞ்சம் வழி விட்டுருவோம். நாளைக்கு உள்ள தள்ளுறதுக்கு
கார்னர் வந்துட்டு இறக்கிட்டு இருக்கேங்க. அதாவது டீத்துலேயே இறக்கிட்டு இருக்கோம். வண்டி வந்துட்டு நேருக்கு நேரம் நின்றுச்சுன்னு வைங்க, சைடில் பக்கெட்டில் கூட இறக்கலாம். பட் ஆனால் இது வந்துட்டு கிராஸ் ஆணிக்கிறதுனால டீத்தில் தான் இறக்கி ஆகணும். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக உரச்ச மண்ணாக இருந்துன்னு வைங்க, நல்லா கட் பண்ணி தான் எடுக்கணும். ஆக்சுவலாக இது சேர் ஆகி போச்சுங்களா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரண புளிங்க, சேரோடு சேர்ந்த புளி இருக்குது. அதனால் வண்டி வந்துட்டு மூவ் ஆகலை. அதனால் ஸ்விங் பண்ணி வண்டி எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கீரை வந்துட்டு போட்டு மூவ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1500 ஆர்பிஎம்மில் வந்துட்டு மூவ் பண்ணோம்னா அது செட் ஆகாது. அதனால் ஆர்பிஎம் வந்துட்டு கம்மியாக வச்சு மூவ் பண்ணிட்டு அதே மாதிரி பக்கெட்லேயும் நம்ம வந்துட்டு மூவ் பண்ணோம்னா ஈஸியாக வண்டி மேலே ஏறி வந்துடும். அதே ஃபுல் ஆக்சிலேட்டர் இருந்துச்சுன்னு வைங்க, அதே இடத்துல வண்டி வந்துட்டு டயர் சுற்றிட்டு அதே இடத்துல நிற்கும்.
இது பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக ஸ்லோப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபினிஷிங் ஒன் சைடாக இறங்கிட்டு போகும். அதனால் அப்படியே ஒரு அமுத்திட்டே வந்தோம்னு வைங்க. அந்த ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் எந்த இடத்துல மேடாக இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக அமுத்துற மாதிரி அப்படியே மட்டை அடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அடிக்கணும். அது அடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் மட்டமாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, நல்ல உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். அதனால் நாளைக்கு மறக்காமல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.